அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் ஃபுல் டே வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தான். நீங்களும் என்னைய மாதிரியான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். காலைல எழுந்திரிச்சோடனே பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு நான் எடிட் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு 11:30 மணி போல் எழுந்திரிச்சாச்சு. இதுக்கு மேலே தூங்கினா வேலைக்கு ஆகாது, தூங்குனான்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. எடிட் பண்ணால் வேலைக்கு ஆகாது, நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சாச்சு. நம்ம குட்டி வாண்டை வந்துட்டு ஹாலுக்கு அமுச்சு வச்சுட்டு, நம்ம ஜன்னல் இருக்கா, ரூமில் 2 ஜன்னல் இருக்குது, அதில் உள்ள தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு, ரூமில் இருக்கிற ஃபேனையும் தூசி தட்டி விட்டுட்டு இங்கே ஹாலுக்கு வந்துட்டேன். ஹால்லேயும் 2 ஃபேன் இருக்கா, அதையும் அப்படியே தூசி தட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு தூசி தட்டி விட்டாச்சு. நம்ம வீட்டு முன்னாடி ஒரு கிரில் கேட் இருக்குது. அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா பொழுதன்னைக்கு இங்கே தான் நின்றுட்டு இருப்பா. அதனால் அங்கே தூசி தட்டி விட்டுருவேன். ஏன்னா 10 கால் பூச்சி அதெல்லாம் இருக்கும்ல, பாப்பாவை கடிச்சிச்சின்னா அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அப்புறம் கதவு இடுக்குலலாம் கொஞ்சம் தூசி இருக்கும்ல, அதெல்லாம் தட்டி விட்டாச்சு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன க்ளீனிங் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படியே சாப்பாடு வடிச்சிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன வைக்க போகிறேன்னா, கொஞ்சோண்டு சிக்கன் இருந்துச்சா, அதே அப்படியே உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு குழம்பு மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். முருங்கைக்காயை பார்த்தா முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி உருளைக்கிழங்க போட்டே வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட தான் நம்ம அம்மா மசாலா இருக்கே, அதை போட்டு குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. இங்கே வாஷிங் மிஷினில் துணியும் போட்டுட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அப்படியே கைவிடாதீங்க சிஸ்டர் எடுத்து அடிக்கும்னு. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எனக்குமே எடுத்தடிச்சிருக்கு, ஆனால் மறந்துட்டு விட்டுடுறது. பாப்பாவுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாதுளப்பழம் இருந்துச்சா, அதை கட் பண்ணி கொடுத்தாச்சு. மேடம் உட்காந்து அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இங்கிட்டு கறியும் பார்த்திங்கன்னா நல்லா பெரைட்டி வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு கொதிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஜல் அஃப்ரா வேறு பக்கத்தில் வந்துட்டாங்க எடிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது. மிஷினில் துணியும் துவைச்சிருச்சா, அதை எடுத்து ட்ரையரில் போட்டுட்டு குழம்பும் இங்கிட்டு கொதிச்சிருச்சு. பெட் கவரே அப்படியே நீட் பண்ணி விட்டுட்டேன். இந்த பெட் கவர் வந்துட்டு ஒரு சிஸ்டர் நேற்று எனக்கு இன்ஸ்டாவில் வந்துட்டு லிங்க் அமைச்சிருந்தாங்க. இன்ஷால்லா வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அப்படியே கண்ணாடி துடைக்கிறது. நம்ம வீட்டில் 2 பீரோ இருக்குது. அஃப்ரின் குட்டியோட பீரோ, அப்புறம் எங்களோட பீரோன்னு பேருக்கு தான். ஆனால் என்னோடய ட்ரெஸ் தான் முக்கால்வாசி இருக்கும். அஃப்ரினாத்த ட்ரெஸ் அவ்வளோவாலாம் இருக்காது. அங்கேயும் தொடச்சி முடிச்சுட்டு இங்கே பாப்பாவோட மெடிசன் ஸ்டாண்ட் இருக்கும், அந்த மருந்தை ஃபுல்லாக தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சிருவேன். இல்லைன்னு வைங்களேன் எறும்பு வந்துடுமா, அதனால தான். அவ்வளோதான். கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னோடய வளையல், கம்மல், பாப்பாவோட செட்ஸு அதெல்லாம் இருக்கும் அந்த ரேக்கையும் நான் க்ளீன் பண்ணிடுவேன். இல்லைன்னு வைங்களேன் ஒரு 2 நாள் துடைக்கலைனாலே அப்படி தூசியான மாதிரி ஆயிரும். நான் வீடியோக்காகலாம் அப்படி துடைக்கல, எப்போயுமே நான் டெய்லி ரொட்டீன் இதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னா, அதனால தான். நம்ம அஃப்ரா குட்டி பக்கத்தில் உட்காந்து மியூசிக்லாம் விட்டுட்டுருக்கா. இங்கிட்டு ஊஞ்சலையும் அப்படியே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஊஞ்சல் அவ்வளோ தூசி இருக்காது. இந்த கார் பார்த்திங்கன்னா வாங்கின 1 வாரம் நல்லா பிஸியாக இருந்துச்சு. அப்புறம் அதுவும் ரெஸ்ட் எடுக்குது, வேஸ்ட்டு தான். என்ன பண்ணுறது, பிள்ளைங்க ஆசைக்காக வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்படியே டிவியும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். ரொம்ப அழுத்தியும் துடைக்கக்கூடாதுல்ல, அதனால் லைட்டாக அப்படியே தொடச்சாச்சு. பட்டும் படாமல் துடைப்போம்ல, அந்த மாதிரி தான். அப்படி ஃப்ரிட்ஜில் என்ன சொல்கிறது, நம்ம யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜையுமே நான் அப்பப்போ தொடச்சிடுவேன். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம வீடு என்ன சொல்கிறது க்ளீனாக இருக்காதே அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுறோம்ல, அதனால் கண்டிப்பாக க்ளீனாக தான் இருக்குமே. உடம்பு சரியில்லைன்னா அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிக்கிற வேண்டியதான். நம்ம உடம்பை வருத்திக்கிட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. அன்றைக்கி நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் வந்துட்டு இதே மாதிரி க்ளீனிங் ஒர்க்கை நான் பண்ணிக்கிடுவேன். நான் அப்படி தான் பண்ணுவேன். அவ்வளோதான். இதெல்லாம் அந்த கீழே இருக்கல பக்கெட், அது மூடியெல்லாம் தூசி இருந்துச்சுன்னா தொடச்சிட்டு, நம்ம ஃபேவரட் ஓடிஜி இருக்கும்ல, அதையும் அப்படியே தொடச்சி விட்டுட்டேன். பாப்பாவோட ஜல் சவுண்ட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னே பண்ணுறா அவ, சரியான தெரியுமா நம்ம அஃப்ரா குட்டி. அப்புறம் நான் வந்துட்டு அடுப்புக்கிட்ட ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பேன்ல, அதில் வந்துட்டு குட்டி குட்டியாக மஞ்சள் பொடி, மிளகு ஜீரகம், கரம் மசாலா அதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். உப்பு ஜாடி, இது கல் உப்பு ஜாடி. குட்டியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சால்ட்டு. இது வந்துட்டு தோசைக்கு ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, அது எல்லாத்தையுமே நான் தொடச்சிடுவேன். ஏன்னா நம்ம சமைக்கிறதுனால பின்னாடி லைட்டாக எண்ணெய் படியும்ல, அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். என்னம்மா நீ மட்டும் தான் க்ளீன் பண்ணுவேன், நாங்களாம் க்ளீன் பண்ண மாட்டோமான்னு நினைக்காதீங்க. நான் எப்படி நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஒரு சிஸ்டர் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க சிஸ்டர், எப்படி நீட்டாக வச்சுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னை விட நீட்டாக வச்சுக்கிறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. நான் நம்ம வீட்டை வந்துட்டு எப்படி வச்சுக்கிடுவேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அப்புறம் எங்கிட்ட பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன்ல, க்ரோசரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுருப்பேன்ல, மசாலா ஜாமான், அது இருடாதங்கம்
மசாலா ஐட்டம்லாம் போட்டு வச்சுருப்பேன்ல அதெல்லாம் அப்படியே தொடச்சி வச்சுருவேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அப்படியே வீடையும் மாப் பெருக்கி முடிச்சுட்டு நம்ம பக்கெட்லாம் இருக்கும்ல அதுக்கு சைட்லலாம் அப்படியே குப்பை போய் ஸ்டே பண்ணிக்கிடுவாங்க. அவங்க போய் அங்கே தங்கிடுவாங்கல்ல. அதனால் எல்லா பக்கெட்டையுமே எடுத்துகிட்டு சும்மா ஒரு பெருக்கி விட்டோன்னு வைங்களேன், அந்த இடமும் க்ளீன் ஆகிடும். பாப்பா மாதுளப்பழம் எடுக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு கொட்டிட்டா போல் இருக்குது. அது வேற கரையாக இருக்குது. அதை லைட்டாக அப்படியே தொடச்சி விட்டுறலாம், இல்லைன்னா வீடு ஃபுல்லாக ஆயிரும். மேடமையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சமாதானம் பண்ண வேண்டியது இருக்குது. அவளுக்கு ஒரு பல்லு முளைக்கி தான் அதை வந்துட்டு தொட்டு தொட்டு காமிச்சிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை என்ன பண்ண முடியும், பல்லு வளர தான் செய்யும். ஒவ்வொரு பல்ல மேடமுக்கு இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பாப்பா எல்லாமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. ஆனால் அந்த பல்லு வளர்றது மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆஃப்ரா குட்டிக்கு நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுப்பு பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன்ல அதை தொடச்சிட்டு அடுப்பை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப வந்துட்டு அழுக்காக இருந்துச்சுன்னா கம்பினார் வச்சு லைட்டாக சோப்பு தொட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு அப்புறமா தொடச்சிடுவேன். ரொம்ப அழுக்காக இல்லாதனால சும்மா தண்ணி ஊற்றிட்டு அப்படியே தொடச்சி விட்டாச்சு. அப்படியே கீழேயும் வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவேன். கீழே சம்டைம்ஸ் வந்துட்டு அரிசி சாப்பாடு பொங்கும், பால் பொங்கும்ல, அதனால் அது ரொம்ப நம்ம விட்டுட்டோன்னு வைங்களேன் ஒரு மாதிரி அசிங்கமாயிரும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்கும் எப்போயாச்சும் ஒன் டைம் க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படியே வாஷிங் மிஷின் இருக்கும்ல அந்த ரூமையும் அப்படியே கழுவி விட்டுருவேன். ஏன்னா கொஞ்சம் சோப்பு நிறையா இருந்துச்சுன்னா பாப்பா சம்டைம் ட்ரெஸ் எல்லாம் போட வருவாங்க, வலிக்கிடும்ல, அதனால் அப்படியே கையோட கையாக வாஷிங் மிஷினையும் வாஷ் பண்ணியாச்சு. இந்த மிஷின் வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு கேட்டாங்க. இது வாங்கி 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. நான் அப்போ வாங்கும் போது 9000 ருபீஸு. அம்மா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, நான் வாங்கலை, நான் உண்மையாக சொல்லிடுறேன். இப்போ வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லை. சாம்சங் தான், நல்லாயிருக்கு. அப்படியே வந்துட்டு பாத்திரம் சேர்ந்து இருந்துச்சா அதையும் அப்படியே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பப்போ பாத்திரத்தை வாஷ் பண்ணிடுவேன். நல்லா கம்மியான பாத்திரமா இருக்குது, இல்லைன்னு வைங்களேன் சிங்க்கு ஃபுல்லாக நிறைஞ்சு அவ பாட்டு கொட்டிடுவாங்க. அதையும் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு சிங்கையும் நல்லா சோப்பு தேய்ச்சி கழுவி விட்டாச்சு. அவ்வளோதான். அந்த பாத்திரத்தை கழுவி முடிச்சு நம்ம சிங்கை பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் நம்மளோட மாதிரி என்ன சொல்கிறது கேர்ள்ஸ்க்கு தான் தெரியும்ல. அது ஒரு ஹாப்பினஸ் தான். அப்படியே வந்துட்டு சிங்கையும் கழுவி விட்டுட்டேன்னா இப்போ அஃப்ரா குட்டியை குளிக்க வைக்கணும், அந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்கும். அதுக்கு முன்னாடி பாத்ரூம் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் வாஷ் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் 2 பேருமே கிட்ஸ் இருக்கிறனால டெய்லி வாஷ் பண்ணிடணும். கிட்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம பாத்ரூமை டெய்லி வாஷ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அதுவே கொஞ்சம் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது வந்துட்டு கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட தாட்டு. அதனால் நான் டெய்லி வாஷ் பண்ணிடுவேன். பாத்ரூம் வாஷ் பண்ணிவிட்டு மேடமையும் குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாச்சு. அவங்க ட்ரெஸ் போட்டோன்னு ஒரு அலப்பறை பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படியே வீடையும் மாப் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வீடையும் மாப் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இனிமேல் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை இருக்கும். நானும் குளிச்சு முடிச்சுட்டு நமாஸ் படித்து முடிச்சிடுவேன். அப்போ தான் அந்த மத்தியானம் ஃபில் ஆகும். நான் 12 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 2 hours எனக்கு டைம் எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைச்சேன்னா ஒரு 1/2 an hour, அது பொரியல் அந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரு 1/2 an hour எக்ஸ்ட்ரா எடுக்கும். அதுவும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டே செய்கிறனால, இல்லைன்னா வந்துட்டு சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் டானை ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு கொடுக்க போகிறேன். சாம்பிராணி போட்டோட மேடம்க்கு ஒரே ஹாப்பினஸ். அதில் புகையாக வருதில்ல, அதில் விளையாண்டுக்கிட்டு இருந்தா அப்படி கையை வாஷ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடும் கொடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான்.